ஓகே, இன்னைக்கு 9th ஆஃப் ஜூன். இன்னைக்கு எக்ஸ்பைரி டே வேற. இன்னைக்கு ஒரு குயிக் செக் பார்த்துடலாமா இன்னைக்கு என்ன பண்ணோன்னு. இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஒரு கேப் டவுன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேப் டவுன்னா ஓகே, நான் கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 20,200 புட்டை வந்து கேப் அப் கேப் அப். அதுக்கப்புறம் புட்டை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஐ ஹாவ் சைமல்டேனியஸ்லி இந்த கால் இருந்தது. ஸோ கால் சைடு எனக்கு பெருசாக என்ட்ரி கிடைக்கல. இந்த இடத்துலையும் சரி இந்த இடத்துலையும் சரி வேறு எதுவுமே என்ட்ரியே கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. என்னோட ரிவர்சல் பாயிண்ட்டுக்குள்ளே வரல அது. ஸோ நான் வந்து புட்டை தான் பார்த்துட்டு இருந்தேன். புட்டை பார்க்குறப்ப நல்லா ஒரு மொமெண்டம் தெரிஞ்சுது. ஸோ நான் புட்டு சைடு என்ட்ரி எடுக்கிறதுக்கு வந்து எய்ம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து எதில் மிஸ் ஆச்சுன்னா இந்த இடம் இந்த ரெட் கேண்டலோட ஹையில் க்ளோஸ் வச்சுருக்கணும். அதை நம்மளால் இது பண்ண முடியல. அண்ட் தென் wait a second. So as you can see that one, இந்த ரெட் கலரை பேஸ் பண்ணி அதை உடச்சி இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும். பட் ஒரு கன்ஃபிடன்சஸ் இல்லாததுனால நான் வந்து அதை விட்டாச்சு. அட்லீஸ்ட் இந்த இடத்துலையாட்டு என்ட்ரி எடுத்திருக்கணும். அதுவும் நான் எடுக்கலை. எல்லாமே வந்து நம்மளோட டே ஹை தான் டார்கெட். ஸோ அண்ட் ஃபைனலி நான் எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். இந்த இடத்துல ஒரு 69 கிட்ட என்ட்ரி எடுத்தேன். ஒரு 60 வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டேன். ஸோ என்னோட டார்கெட் இது 89. நம்மளுக்கு 20 பாயிண்ட்ஸ் தான். 8 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், அதுக்கப்புறம் 20 பாயிண்ட்ஸ் டார்கெட். ஸோ இப்படி வச்ச நான் ரொம்ப ஹோல்ட் பண்ணேன். உண்மையிலே இந்த ட்ரேட் இன்னைக்கு இமானுவல் நீ வந்து நல்லா பண்ணியிருக்கடா. ஏன்னா டில் உன்னோட டார்கெட் வரைக்கும் மோர் தென் 10-15 ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஒரு ட்ரேடர் ஹோல்ட் பண்ணியிருக்க. ஸோ அதுக்கு ஒரு கன்ஃபிடன்ஸ் இருந்தது கரெக்டாக. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு இதுதான் வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம பண்ணது. ஒரு ட்ரேட் தான் எடுத்தேன். மற்ற ட்ரேட் எடுக்கிறதுக்கெலாம் ஒரு மாதிரி இருந்தது. அது வந்து எனக்கு இப்போ எடுக்கிறதுக்கே வந்து கன்ஃபிடன்ஸஸே வரலை. அண்ட் எஸ், ஸோ திஸ் இஸ் த மார்க்கெட் டுடே. அண்ட் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கலான்றத காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ரிவர்சல் ஆகிறது அங்கேயுமே நீங்கள் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரிவர்சல் பாயிண்ட் கிட்ட மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ ரிவர்சல் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே வில் ஷிஃப்ட் டு கால் சார்ட். ஸோ கால் சார்ட்லேயுமே நான் ஒரு நல்ல ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ரிவர்சல்னு தெரிஞ்சதுன்னா இங்கே தான் வந்து இதுதான் என்னோட இது. பட் எப்படின்னா இந்த கேண்டில் என்ட்ரி போயிருக்கணும் நீ கரெக்டாக. அதாவது 11:45 லோவில் என்ட்ரி போயிருக்கணும். அதுக்கு ஏன்னா இந்த மாதிரி கேசஸ் எப்போவுமே மேலே போகும். இந்த மாதிரி ரெட் கலர் கேண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போது ரெட் கலர் போகும். ஃபஸ்ட்டு டார்கெட் உன்னோட இந்த ப்ளூ கலர் லைனு இதுதான். ஸோ பண்ணோம். பட் அவ்வளோவா நீ வந்து என்ட்ரி கொடுக்கல. நம்ம இந்த இதில் ஒரு என்ட்ரி தான் எடுத்தோம். ஸோ அழகாக இதுதான் டார்கெட். ஃபஸ்ட் லோ தான் எப்போவுமே நான் டார்கெட்டாக வைப்பேன். பட் அது போகலை. இது வந்து எப்போ போச்சுன்னா ஆஃப்டர் நம்மளோட ஸ்டாப் லாஸ்லாம் அடிச்சுட்டு அங்கே வரைக்கும் போச்சு. யூஸ்வலாகவே லோ இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்கிற ஹைட்டு அதுதான் என்னோடய டார்கெட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ஸோ இமானுவல் யூ மிஸ்டேக். அண்ட் தென் இதுக்கு நடுவுலேயே உனக்கு நிறைய இடத்துல என்ட்ரி கிடச்சிது கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல இப்படி தான் என்ட்ரி கொடுத்துச்சு. ஸோ நாட் அ வேலிட் ஒன். அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் என்ட்ரி கொடுத்துருந்தது. நீ பார்த்துருந்தீங்கன்னா உள்ளே போயிருப்ப. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அது உள்ளே போகல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த இதில் பார்த்து இந்த இடத்துல உள்ள போனால் இது ஃபஸ்ட்டு டார்கெட், அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட். இல்லை என்ன ஒன்று பேசணுன்னா இந்த லோவை அது எடுக்கவே இல்லை. கீழே வந்துச்சுன்னா இந்த ஊடையில் கொடுக்குறதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்றத ஞாபகத்தில் வச்சுக்கோ. அதாவது நான் சொல்கிற லோ வந்து இந்த லோவை எடுக்காமல் ஊடையில் ஏதாவது பெரிய மூமெண்ட் கொடுத்துனாலும்
வேண்டாம். ஏன்னா நெறைய டைம் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இங்க பாரு. ஸோ இந்த டைம்ல வந்து இதுல எடுத்து இதுல நீ ஃபெயிலியர் ஆனா கூட ஓகே தான். நீ ப்ராபப்ளி இந்த இடத்துல ஓகே இத வந்து க்ளோஸ் பண்ணியிருக்க கொஞ்சம் யோசிப்ப. பட் இந்த இடத்துல ஒரு வச்சு இந்த இடத்துல க்ளோஸ் வச்சு என்ட்ரி போடுறது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல குட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் இருக்கு. 230 கடையில ஆப்வியஸா நீ என்ட்ரியே குடுத்துருக்க மாட்ட. ஸோ இன்னைக்கு தான் மார்க்கெட். அ பார்த்துக்கோ. நீ எப்படி எதெல்லாம் என்ட்ரி எடுக்கணுமோ உன்னோட ஸ்ட்ராட்டஜி படி ஒரு தடவை இத ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் டைம் எதுவும் தப்பு விடாத. உன்னோட ஸ்ட்ராட்டஜிக்குள்ள அது வருதுன்னா, தாராளமா என்ட்ரி போ. 10 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். 10 மேக்ஸிமம் 10 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ். ஸோ போ. இன்னைக்கு நல்லா பண்ணியிருக்க. ஸோ இதே மாதிரி எப்பவும் வந்து ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணு. டார்கெட் வச்சுட்டீன்னா, அது போய் ஹிட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணு. அவசரப்பட்டு எதுலயும் வெளிய ஓடி வந்துராத. சரியா? ஓகே. பை. நல்லா பண்ணணும் என்ன?